இருக்கக்கூடாது. சரியா? தேவையானதுக்கு பயம் இருக்க தான் செய்யணும். எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நான். எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் பயம் இருக்கலாம். வள்ளுவரே சொல்லுவார், அஞ்சுதல் அஞ்சாமை பேதமைன்னுவார். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நீ பயப்படணும். கால்கிட்ட ஒரு பாம்பு போச்சுன்னா நான் கையில் எடுக்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம பயந்தாதான் தெரியணும். பட் தேவையில்லாத பயம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ சொன்னீங்க இல்லையா, அந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இந்த பாட்டை நீங்கள் எல்லாருமே மனப்பாடம் பண்ணணும். ஒரு 4 முறை அந்த வரியை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருந்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை பெற்று குண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, நச்சை வாயிலே கொண்டு நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லையே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதில்லையே. சொல்லி பாருங்க. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் சொல்லி 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 நீங்க உங்களுக்குள்ள செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயமெனும் பெய்தனை ஒழிப்போம்னு சொல்லுவார் பாரதியார். பயம் இருந்ததுன்னா நீ 2 அடி மேலே வச்சீங்கன்னா 4 அடி உனக்கு கீழே இழுத்து விடும் அந்த பயம். அதனால பயம் இல்லாத வாழ்க்கையில நீங்க முன்னேற பார்க்கணும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பர்சிவியரன்ஸ்னு சொல்லுவோம். பர்சிவியரன்ஸ் வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷ்ல? பர்சிவியரன்ஸ். நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கான டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. பர்சிவியரன்ஸ் இருக்கணும். பர்சிவியரன்ஸ்னா என்ன அப்படின்னா, விடாமுயற்சி. தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம போராடி வெற்றி பெறணும். சரியா? ஏதோ ஒரு தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. நீங்க தொடர்ந்து போராடணும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்து விடும்னு சொல்லுவாரு. நீங்க டோரா பாப்பீங்கல்ல, டோரா பூச்சியில டோரா சொல்லும் பாருங்க. என்ன சொல்லும்? முயற்சி திருவினையாக்கும், சாதிக்க முடியும். இது உங்க மனசுல எல்லார் மனசுலயும் இருக்கும், இருக்கணும். இருந்ததுன்னா நீங்க முன்னேறுவீங்க. சரியா? அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில என்னன்னா, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா நீங்க நேரத்தை எப்படி செலவு பண்றீங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், டைம் இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு முறை வீணடிச்ச நேரம் நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. மற்ற எல்லா ரிசோர்ஸும் உங்களுக்கு வீணாச்சுன்னா திருப்பி வாங்கிக்க முடியும் உங்களால. பணம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம், பொருள் போச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நேரம் போச்சுன்னா திருப்பி சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எந்த அளவு ப்ரொடக்டிவா உங்க டைமை யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இல்லையா ஒரு நாள்ல? ஆனா இந்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எவ்வளவு நேரம் நீங்க தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு நார்மல் ஸ்லீப் ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட் ரிசர்ச் என்ன சொல்றதுன்னா, 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கினாலே போதும். நீங்க 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கு மேல தூங்குற ஒரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையில நீங்க வீணடிச்சதா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அதனால அனாவசியமா தூங்கக்கூடாது. இது ஒரு விஷயம். சரியா? அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துற நேரத்தை சரியான வகையில பயன்படுத்துறோமா? எத்தனை பேர் நீங்களே மொபைல் போன் வச்சிருக்கீங்க? ஸ்கூல்ல மொபைல் போன் நாட் அலவுட் தானே? மொபைல் போன் இஸ் நாட் அலவுட். சொந்தமா உங்களுக்கு எல்லாம் மொபைல் போன் வீட்டில் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஆனா அம்மாவோ அப்பாவோ ஆபீஸ்ல இருந்து வந்தவொடனே அவங்க மொபைல் போனை நீங்க எடுத்துப்பீங்கல்ல, கையில எடுத்துட்டு அதுல கேம்ஸ் விளையாடுவீங்க, தேவையில்லாதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சோசியல் மீடியாவை நீங்க நல்லதுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல, ஆனா தேவையற்ற விதத்துல பயன்படுத்தக்கூடாது. இப்பெல்லாம் மொபைல் அடிக்ஷன் சொல்றாங்க, ட்ரக் அடிக்ஷன் மாதிரி மொபைல் அடிக்ஷன் ஆச்சு. ஸோ தேவையில்லாமல் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. தேவையில்லாமல் டெலிவிஷன் சீரியல் பார்க்குறது, தேவையில்லாமல் மொபைலில் கேம் விளையாடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக சில டிப்ஸை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஒன் ஆஃப் த டிப்ஸ். சரியா? இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பேரண்ட்ஸை நீங்கள் மதிக்கணும். ரெஸ்பெக்டிங் யுவர் எல்டர்ஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மாவை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், டீச்சர்ஸை மதிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடக்கணும். நடந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெறலாம். எப்பவுமே நமக்கு பெரியவர்கள் சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் சொல்லி சொல்லி போர் அடிக்கிறீங்கன்னு சொல்றோம் இல்லையா? பட் அந்த அட்வைஸ் எல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு,
மூத்தோர் சொல்லும் முழு நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். முதல்ல சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு, ஆனால் பின்னாடி வந்து அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும்ன்றதை நம்ம பின்னாடி தான் ரியலைஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக சில டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க 2 விஷயம் என்னென்னா, ஒன்று லிட்ரரி அசோசியேஷனோட இனாகிரேஷன், இன்னொரு காமராஜர் பிறந்த நாள். இந்த லிட்ரரி அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ஸ்கூலில் வந்து போட்டிகள் நடத்துவாங்க, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, அந்த மாதிரி போட்டிகள் நடத்துவாங்க. அதில் எத்தனை பேர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? சிலர் தான் பண்ணுவீங்க, மற்றவங்க பண்ண மாட்டீங்க. பயம் இல்லையா? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, பயம் இருக்குது. இதெல்லாம் தான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரியா? ஸோ இதெல்லாம் விட்டொழித்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிகள்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கும், அந்த திறமை வந்து வெளியில் வரும் உங்களுக்கு. சரியா? நான் இந்த ஸ்கூலில் 2 வருஷம் படித்தப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவங்க ராணி மேயமை ஆட்சியோட பிறந்த நாள் வரும். அது செப்டம்பர் 11th ஒன்று வேக தான் இருக்குது, அக்டோபர் 11 ஏதோ 11th ஞாபகம் இருக்குது எனக்கு. அதில் நடக்கிற கட்டுரை போட்டியில் 2 வருஷமாக நான் முதல் பரிசு வாங்கினேன். ராணி சீதை ஹால் இருக்கும் அண்ணா சாலையில். அந்த ராணி சீதை மன்றத்தில் தான் பரிசு கொடுப்பாங்க. அங்கே